9 டே 10 ப்ரோமோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேணும்ன்ட்டு அந்த கனியும் பிரவீன் ராஜ் என்ன பண்ணியிருக்காங்க, சிக்கன் குழம்பு ஆக்குறாங்க. அதில் வேணும்னு உப்பு வந்து ஜாஸ்தியாக போட்டாங்க. ஆந்திரி பொண்ணு டேஸ்ட் பண்ணி பார்க்குது, உப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நீ எப்படிம்மா ஓவராக நீ பேசுவ, நீனா எல்லாத்துக்கிட்டும் இது மாதிரி சண்டை வந்துட்டே இருக்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்கும் போது அப்போ ஆதிரி சொன்னால் என் இஷ்டம், நான் இங்கே கேட்பேன், தப்பு பண்ணால் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேமரா முன்னாடி பிரவீன் ராஜோ கனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து வேணும்னு தான் வந்து நாங்கள் போட்டோம், அப்போ தான் வந்து அந்த சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியும் அது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்படி ரிவெஞ்ச் பண்ணக்கூடாதுல்ல. இப்போது பிக் பாஸ் எதுக்கு வந்திருக்காங்க, அவங்க கேம் ஆடணும், கேமோட ஸ்ட்ராட்டஜி வந்து இது பண்ணணும், ஒருத்தவங்க எப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஆனால் இது நீங்கள் பண்ணுறனால எல்லாத்துக்கும் ஒரு அப்செட்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபுட்டு ஒழுங்காக ஆக்குறீங்களா கூட தெரியல. அதில் வந்து அந்த சிபு பொண்ணுலாம் அந்த ஃபிஷர்மேன் பொண்ணுலாம் வயிற்று வலிக்குது அப்படிலான்னு சொல்லி மெடிக்கலில் அந்த உள்ளே வந்து போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கு. சரிங்களா, அது சாப்பாடு வேகுதா, கொழும்பு கரெக்டாக இருக்கா, ஸோ உள்ளே இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்க முடியும்னா இப்பயே சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் போக போக வந்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஃபுட்டில் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப அநியாயமாக இருக்குது. வேணும்ன்ட்டு உப்பு ஜாஸ்தியாக தெரியாமல் போட்டால் கூட போடுவாங்க, வேணும்ன்ட்டு உப்பு ஜாஸ்தியாக போட்டாங்க. அப்போ கேரக்டர்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 இது அப்செட்டான ஒரு விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாங்கள் தெரிஞ்சு இன்னைக்கு அவங்க சிக்கனில் கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டுட்டோம். சாப்பாடு இல்லைன்னா அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். வருவாங்க வீட்டுக்கு போட்டேன், உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் தனக்கா பண்ணிடுறேன். நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா அதை நின்று ஃபுல்லா பண்ணணும். நான் ஏன் பேசக்கூடாது? அவங்களுக்கு என்ன ரைட்ஸ்க்கு அவங்க எந்த டீம் உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அது நீங்க ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணா நான் கேட்க தான் செய்வேன்.